இன்றைய ஆன்மீக தகவல். கோவில்கள் என்றாலே அதிசயங்கள். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாபெரும் அதிசயங்களை உள்ளடக்கியது. காரணம், எல்லாமே பல்லாண்டுகள் பழமையானவை, பல்லாயிரம் ஆண்டுகள்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் எல்லாமே மிக பழமையான கோவில்கள். அதனால் அதனுள்ளே தோண்ட தோண்ட அதிசயங்கள். இன்றைக்கி அதை பற்றிலாம் தான் நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். இந்த கோவில்களுடைய அதிசயங்களை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில். பாருங்கள், பார்க்கலாம். அந்த காலத்தில் கோவில் கட்டும்போது ஒவ்வொரு கோவிலிலும் ஏதேனும் ஒன்றை தனித்தன்மையோடு அமைத்தார்கள். அப்படி ஒவ்வொரு தனித்தன்மையோடு அமைந்ததால் ஒவ்வொரு கோவிலையும் ஏதானும் ஒரு சிறப்பு உண்டு. அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க இருக்கின்றோம். உற்சவரே இல்லாமல் மூலவர் வீதியில் வலம் வருவது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தான். இங்கே உற்சவர் கிடையாது, மூலவரே வீதியிலே வலம் வருவார். மற்ற கோவில்களை இதை பார்க்க முடியாது. மற்ற கோவில்கள் எல்லாம் மூலவர் தனியாக இருப்பார், உற்சவர் தான் ஊர்வலம் வருவார். ஆனால் இங்கே மூலவரே வீதி உலா வருகின்றார். அதே போல் கும்பகோணம் அருகே தாராசுரம் என்ற ஊரிலே ஐராவதீஸ்வரர் கோவில் இருக்கின்றது. இந்த கோவிலிலே உள்ள சிற்பத்தில் வாலியும் சுக்ரீவனும் சண்டையிடும் காட்சி உள்ளது. இங்கிருந்து ராமர் சிற்பம் இருக்கும் தூண் தெரியாது. ஆனால் ராமர் அன்பு தொடுக்கும் சிற்பத்திலிருந்து பார்த்தால் வாலி சுக்ரீவன் போர் புரியும் சிற்பம் தெரியும். அதாவது ராமாயணத்திலே வாலி மறைந்திருந்து ராமாயணத்திலே ராமபிரான் வாலியை வெல்வதற்கு மறைந்திருந்து தாக்கியதாக வரலாறு உண்டு. அதனை இந்த ஆலயத்திலே அற்புதமாக செதுக்கி இருக்கின்றார்கள் சிற்பமாக. அதேபோல் தர்மபுரி மல்லிகார்ஜுனர் கோவில், இந்த கோவிலிலே நவாங்க மண்டபம் உண்டு. இந்த நவாங்க மண்டபத்திலே 2 தூண்கள் பூமிக்கு அடியிலே படியாது. அது அப்படி ஒரு நூல் எடுத்து பார்த்தா ஒரு நூல் அளவு இடைவெளி இருக்கும். இது எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறதே தெரியல. இது மிகப்பெரிய அதிசயம். அதே போல் கரூர் மாவட்டத்திலே குளித்தலை கடம்பவனநாதர் கோவில், இங்கே இரட்டை நடராஜர்களை தரிசனம் செய்யலாம். நடராஜ பெருமான் எல்லா கோவிலிலும் ஒரு நடராஜர் இருப்பார். ஆனால் இந்த கோவிலிலே இரட்டை நடராஜர்களை நாம் தரிசனம் செய்யலாம். அதே போல் கருடாழ்வார் 4 கரங்களுடன் 2 கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியபடியும் காட்சி தரும் ஸ்தலம் கும்பகோணத்திலே இருக்கின்ற வெள்ளியங்குடி, கும்பகோணம் அருகிலே இருக்கின்ற வெள்ளியங்குடி என்கின்ற இந்த கோவிலிலே இருக்கின்றது. இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களிலே இங்கு மட்டும்தான் இப்படி காட்சி தருகின்றார். இது மிகப்பெரிய அதிசயம். அதேபோல் நாச்சியார் கோவில், இங்கே கல்களுடன் சன்னதியிலே 4 பேர் தூக்குவார்கள், பின்பு 8, அதன் பின்பு 16, அதன் பின்பு 64 பேர் தூக்கி வருவார்கள் இந்த கருடன் சிலையை. இது எப்படி என்றே புரியவில்லை. அதாவது சன்னதியிலே தூக்கும்போது 4 பேர் தூக்குவார்கள், அதன் பின்பு சன்னதியை விட்டு வரும்போது 8, 16, 64 என்று அப்படி தூக்கி செல்வார்கள். இப்படி தூக்கும்போது கருடனுடைய முகத்திலே வியர்வை சிந்தும், கருடனுடைய முகத்திலே வியர்வை சிந்தும். இந்த அதிசயமான காட்சியை இந்த கோவிலிலே பார்க்கலாம். அதே போல் ஸ்ரீபெரும்புதூரிலே உள்ள ராமானுஜர் உருவம், அதே போல் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜர் உருவம், இது விக்கிரகமோ வேறு உலோகப் பொருளால் ஆனதோ அல்ல. இது முழுக்க முழுக்க குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் போன்ற மூலிகைகளால் உருவான விக்கிரகம். அதேபோல் திருநெல்வேலி கடையம் அருகே நித்திய கல்யாணி உடனுரை விஸ்வநாதர் கோவில் உள்ளது. இந்த கோவிலிலே வில்வ மரத்தில் லிங்க வடிவில் காய் காய்க்கிறது. என்ன அதிசயம் பாருங்கள், வில்வ மரத்திலே லிங்கத்தின் வடிவிலேயே காய் காய்க்கிறது. அதே போல் கும்பகோணம் அருகே திருநல்லூர் என்ற ஒரு ஊர், இங்குள்ள சிவலிங்க திருமேனிக்கு ஒரு நாளைக்கு 5 முறை வெவ்வேறு வண்ணங்களிலே நிறம் மாறுவதால் இந்த சிவனை பஞ்சவர்ணேஸ்வரர் என்று அழைக்கின்றார்கள். இப்படி நம்முடைய தமிழகத்திலே எத்தனையோ கோவில்கள், அந்த கோவில்களிலே எத்தனையோ அதிசயங்கள் எல்லாம் இருக்கின்றது.
இதனை பற்றி மேலும் பல ஆலயங்களின் அதிசயங்களை பற்றி பின்வரும் நிகழ்ச்சியிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.